திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யானை தெய்வானையை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய யானை தெய்வானை கடந்த 18ஆம் தேதி அந்த யானை கட்டுமிடத்தில் இருந்தபோது பாகன் மற்றும் அவரது உறவினர் ஆகியோர் தாக்கப்பட்டு உயிரிழந்தார்கள். யானையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார்கள். இந்த நிலையில யானை தொடர் கண்காணிப்பு மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்புல யானை யானை கட்டு மண்டபத்திலேயே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பு மற்றும் ஆலோசனைப்படி யானைக்கு பல்வேறு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் யானை தற்போது சீருடனும் அந்த பழைய நிலைமையிலே இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்றைய தினம் யானை பார்வையிட்டு செய்யப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மருத்துவரோடு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது யானைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை, யானையின் நிலைமை குறித்து மருத்துவரிடம் கேட்டிருந்தார்கள். யானை தற்போது நலனுடன் இருக்கிறது. உணவு, அந்த தண்ணீர் உள்ளிட்டவைகளை சீராக எடுத்து வருகிறது. யானையின் கழிவுகளும் முறையாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம். இங்க ஒருத்தர் 1 ஏக்கர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாத நிலையிலே இருந்த போதிலும் யானை இன்னும் 21 நாட்கள் தொடர் கண்காணிப்பில் வைக்க வேண்டும். ஏனால் பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய பகுதி திருச்செந்தூர். பக்தர்களின் வருகை இருக்கும் நிலையில யானை மாற்றம், வேற எதுவும் யானையிடம் மாற்றம் வரக்கூடாது என்பதற்காக 21 நாள் தொடர் கண்காணிப்பில் வைக்க வேண்டும். 21 நாள் கண்காணிப்பு பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெளியே சுற்றி கொண்டு வந்து அதன் பின்னரே பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினார்கள். அதனை ஏற்று வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்களின் முழு அறிவுறுத்தல்கள் படி என்னென்ன செய்ய வேண்டுமோ என செய்யுங்கள் என அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து யானையை பார்வையிட்டபில் அந்த யானை பாகனுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய நிவாரண நிதியும் வழங்கியிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.